வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரோட்டு கடைகளில் ரொம்பவே சூப்பராக மசாலா சுண்டல் பண்ணுவாங்க. அது ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவுக்கு வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். இதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 4 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. பட்டாணிலேருந்து அந்த தோலெல்லாம் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக பிரிச்சுருங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா இப்போ மசிச்சு விட போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக வச்சுட்டு, உங்கள்கிட்ட மேஷர் இருந்ததுன்னா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கரண்டியில் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கட்டும். இந்த உருளைக்கிழங்கு எதுக்காக சேர்க்குறோன்னா, அப்போ தான் வந்து அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 கிராம்பு சேர்க்குறேன். ஒரு பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. நான் இது கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 துண்டு அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா சின்ன சின்ன சைஸில் தான் எடுத்திருக்கேன். அப்படி உங்ககிட்ட பெரிய சைஸில் ஒரே ஒரு பச்சை மிளகா இருந்ததுன்னா 1 சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக நான் உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே புதினா இலையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ இது வந்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து வரணும், குழஞ்சி. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, இதை எடுத்து சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைங்க, ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். இப்போது இந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டும். இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கி வரட்டும்.
ஏன்னா நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு அப்படி ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்பவே சூப்பராக நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி பட்டாணி சுண்டலை வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லா சுட சுட இதை பட்டாணி சுண்டலை சர்வ் பண்ணிடலாம். நல்லா கடையில் செய்கிற மாதிரியே ரொம்பவே குவிக்காக ஈஸியாக ஈவினிங் டைம்ஸில் சூப்பராக இந்த ஸ்நாக்கை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே அந்த காரா பூந்தியும் சேர்க்குறேன். நீங்கள் இந்த சேவ் சொல்லுவாங்கள்ல அது கூட சேர்க்கலாம், இல்லை மிக்சர் கூட நீங்கள் சேர்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் கடைக்கு போய் மசாலா சுண்டல் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.